அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என் ஃப்ரெண்டு கலைவாணி எனக்கு ஒரு டாஸ்க் குடுத்திருந்தா. நான் என்னதான் சிக்கன டிசைன் டிசைனா செஞ்சாலும், வகை வகையா செஞ்சாலும் சக்க மாரி தான் இருக்கு. அந்த சக்கைக்குள்ள டேஸ்ட்டே இருக்க மாட்டேங்குது. அந்த சக்கைக்குள்ள டேஸ்ட் போயிட்டு பஞ்சு மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷ நீ செஞ்சு காட்டு அப்படின்னு சொன்னா. அதுக்காக இன்னைக்கு நான் 2 விதமான டிஷ்ஷ செய்ய போறேன். ஒண்ணு நார்மல் சிக்கன் கிரேவி, இன்னொன்னு வந்து தந்தூரி சிக்கன் கிரேவி. இது எப்படி செய்யணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா, லைக் பண்ணிட்டு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் மார்னிங் வந்து 1 கேஜி சிக்கன் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ 1/2 கேஜி வந்து நார்மல் கிரேவி, 1/2 கேஜி வந்து தந்தூரி கிரேவி செய்யலான்னு சொல்லிட்டு, மார்னிங் வந்து சிக்கன் கிரேவி எப்பவும் போல நான் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கிக்கிட்டேன். நீங்க இந்த வெங்காயம், தக்காளி வதக்கும்போதே அதில வந்து உப்பு போட்டு வதக்கிங்க. சீக்கிரம் வதங்கிடும். அது கூட நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு, சிக்கன வச்சுட்டு தேவையான அளவுக்கு கரம் மசாலா, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இது 3 மட்டும் தான் போட்டேன். அண்ட் தண்ணி தேவையான அளவு வச்சுக்கிட்டேன். நம்ம சால்னாவா செய்கிறத விட இந்த மாதிரி கிரேவியாக செஞ்சால் பசங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்றதுனால நான் இன்றைக்கி வந்து 2மே கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். சால்னா வைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இது செஞ்சுட்டு இது முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மல்லி தழைய வந்து நல்லா பொடிசா கட் பண்ணி அது மேலே தூவி விட்டு சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ஸோ நார்மலாக ஃபஸ்ட்டு செஞ்ச கிரேவியே நல்லா தான் இருந்தது. பட் அந்த சக்கை வந்துச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா மிளகாய்த்தூள் அண்டு சீரக பொடியை சேர்த்துக்குங்க. வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி இந்த கோல்டாக இருக்குது அப்படின்றதுனால நான் அதை சேர்த்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் இதில் வந்து மல்லித்தழை தூவி இறக்கி வச்சுக்கிட்டேன். ஸோ மதியம் இது சாப்பிட்டோம். இதுவே நல்லா இருந்தது. அடுத்து வந்து தந்தூரி கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து தந்தூரி கிரேவிக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கரம் மசாலா, எலுமிச்சப்பழ சாறு இதெல்லாம் போட்டு நல்லா மசாலாவை வந்து ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். 5 மணி நேரம் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் செஞ்சேன். வெறும் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு சிக்கன் மசாலா தேவையான அளவு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கு வேறு எதுவுமே சேர்க்கல. அதை சேர்த்துட்டு அதோட ஊற வச்ச தந்தூரி சிக்கனை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் இருக்கிற மசாலாவில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கிரேவியை நல்லா கொதிக்க விட்டுக்கிட்டேன். ஸோ இது கொதித்து வந்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மல்லித்தூளை போட்டுட்டு இறக்கி சப்பாத்திக்கு சர்வ் பண்ணேன். சப்பாத்தி சாப்பிட்றவங்க சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். சாப்பாடு சாப்பிட்றவங்க சாப்பாடு சாப்பிட்லாம். எதுக்கு வேணுமோ அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது சாப்பிடும்போது உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ ஒரு பஞ்சு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அந்த சக்கை இந்த ஃபீலே வருது. குழந்தைங்க துப்பவும் துப்பாது. நல்லாயிருக்குன்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடும். இந்த 2 டிஷ்ஷில் உங்களுக்கு எந்த டிஷ்ஷு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. தம்பி வந்து இந்த கொத்தமல்லி செடி வச்சுருந்தாரு. அதில் வந்து துளிர் விட்டுட்டு வந்திருக்கு. அது ரொம்ப ஹாப்பியாக அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவருடைய ஹாப்பினஸை நானுமே இதில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கங்க. இதில் எந்த டிஷ் நல்லா இருக்குது, எது சூப்பராக ஈஸியாக இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்தணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.